இடைத்தேர்தல் தொடர்பாக இன்று ஆலோசனை நடத்துகிறது பாஜக. வரும் 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பொதுவான இடத்தில் கட்சி கொடி வைக்க ஏன் அனுமதி கூறுகிறீர்கள்? ஒவ்வொருவரும் தங்களது வீட்டில் கட்சி கொடி மரத்தை வைத்துக் கொள்ளலாமே என சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு சரமாரி கேள்வி. வனவிலங்கு மனித மோதலுக்கு இழப்பீடு வழங்க கூடுதலாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. மதுரையில் நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநர் உருவ பொம்மை எரிக்கப்பட்ட சம்பவம். போராட்டத்தில் ஈடுபட்டவர் மீது போலீசார் வழக்கு பதிவு. இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணன் நியமனம். கன்னியாகுமரியை பூர்வீகமாக கொண்டவர் வரும் ஜனவரி 14ஆம் தேதி பதவியேற்கிறார். வாடிக்கையாளர்கள் வாங்கும் பொருட்களை எடுத்து செல்ல பைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது. கடைகளில் அறிவிப்பு பலகை வைக்க நீதிமன்றம் உத்தரவு. குவைத்தில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் பயணிகளின் உடைமைகள் வராததால் பயணிகள் தவிப்பு. அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பழனி முருகன் கோவிலில் வேட்டி சேலை அணிந்து வந்து வெளிநாட்டினர் சுவாமி தரிசனம். பனிப்பாதை வழியாக மலை கோவில்களுக்கு சென்று வழிபாடு. துபாயில் நடிகர் அஜித் குமாரின் ரேஸ் கார் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. கார் பந்தய பயிற்சியின் போது நடந்த விபத்து. காயமின்றி தப்பினார் நடிகர் அஜித். கிரீன்லாந்தை அமெரிக்க கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். நாட்டின் பாதுகாப்பிற்காக கிரீன்லாந்தின் மீதான உரிமை மிகவும் அவசியம் என ட்ரம்ப் கருத்து. திபெத் நேபாள எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 126ஆக உயர்வு. அதிர்ச்சி தரும் வகையில் வெளியான சிசிடிவி பதிவுகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம். அதிமுக, விசிக, காங்கிரஸ் சார்பில் தரப்பட்டுள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்படுமா என எதிர்பார்ப்பு. ஒரே நாடு ஒரே மசோதா தொடர்பாக முதல் ஆலோசனை கூட்டத்தை இன்று நடத்துகிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் அதிகாரிகள் மசோதாவின் விதிகள் குறித்து கூட்டுக்குழுவுக்கு விளக்கம் அளிப்பார்கள் என தகவல். தமிழகம் முழுவதும் 26 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. ஈரோடு பகுதியில் இபிஎஸ்ஸின் உறவினர் இடங்களில் 2வது நாளாக ஐடி ரைடு. மதுரையை ஸ்தம்பிக்க வைத்த டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்டம். 5000 விவசாயிகள் மற்றும் பெண்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு. எழுபது தொகுதிகளை கொண்ட சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை.